இப்ப இருக்கிற முன்னணி ஆர்டிஸ்ட்னா அது விஜய், அஜித் தான். இவங்களுடைய படங்கள் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்? இவங்க படங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு டிக்கெட்டே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பான ஹீரோஸ் இவங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஒரு படத்துடைய கதை லைட்டா நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை விட சுவாரஸ்யமான விஷயம் வேற என்னங்க இருக்க முடியும்? ஆமாங்க, நம்ம விஜயோட புலி படத்தோட கதை கரு என்ன அப்படிங்கறத பத்தி சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கும்போது படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக் பிலிம், கொஞ்சம் காமெடி எல்லாம் கலந்து அவரோட சிம்புதேவனோட அந்த ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கதையில என்னங்க இருக்க போகுது? அதை நம்ம விஜய் ஒரு மன்னர், அப்புறம் மகாராணியார்னு பார்க்கும்போது ஸ்ரீதேவி, அப்புறம் அன்சிகா இவங்க எல்லாம் இளவரசியாரா வராங்க. அதான் கதையா இருக்கும், அதை வச்சு ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி படக்குழுட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது இந்த படத்துடைய தொடக்கத்துல ஒரு நிகழ்காலம், இப்ப பிரசன்ட் டேல நம்ம விஜய் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி வாழ்க்கை ஓடுமா. அப்புறம் ஒரு டைம் மிஷின் மூலமா 500 வருஷங்களுக்கு பின்னாடி போயிருவாங்களாம். அங்க நம்ம மகாராணியாரா இருக்கிறாங்க ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு ஒரே தொல்லை கொடுத்துட்டு இருக்காரா சுதீப். அப்ப என்ன பண்றாங்களா, சரி நல்ல ஒரு வீரனை நம்ம கண்டுபிடிச்சா நம்ம இந்த ஆளை அழிச்சிடலாம், நம்ம நாட்டை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களா. ஆனா நாட்டுல வீரனே கிடைக்கலையா. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீரன் வரான், பிறக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீரர் தான் நம்ம விஜய். அப்புறம் அவர் அந்த வருஷத்துக்கு கொண்டு அதுல என்னென்ன கலாட்டா நடக்குது, அதுக்கு நடுவில் ஒரு சித்தர் அவரை சபிச்சு இத்திருண்டு மனுஷன் வேற ஆக்கிறாராம். இதெல்லாம் தான் கதை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எப்படியுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஆனா நீங்க நம்ப கூடாது, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன கதையோ அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி வரதுலாம் சும்மா காதுல போட்டு மட்டும் வச்சுக்கணும். நான் எப்படி போட்டு வச்சுக்கிட்டேனோ அது மாதிரி. என்ன நான் சொல்றது சார், நான் கரெக்டா சொல்றேன்னா? இல்ல சார், அதான் சொல்றேன். டோட்டலா எல்லாத்தையும் அதை எப்படி சார் ஸ்டோரி எப்படி சார் இங்க சொல்ல முடியும் சொல்றேன் சார். கரெக்டா தான் சொல்றாரு அதானே சார்? ஆமா அதேதான் பிரேக் போயிடலாம், பிரேக்.